இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் 200% ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். ஸோ இதுக்கு என்னென்ன இதெல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஹலோ வாட் ஸ்குவாட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன காமிக்க போகிறேன்னா, ஹேர் க்ரோத்துக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, அதாவது நேச்சுரல் முறையில் வந்துட்டு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, ஆயிலில் க்ரீம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தேய்ச்சா வந்துட்டு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இன்றைக்கி அதுக்கான தேவையான செம்பருத்தி இலை இந்த மாதிரி எல்லாமே அது என்னென்ன போடலான்னு சொல்லிட்டு லைவாகவே பறித்து உங்களுக்கு அப்படியே நான் வந்துட்டு அதை க்ரீம் பண்ணி தரேன். அண்டு தேய்ச்சதுக்கப்புறம் ஹேர் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் லைட்டாக ஆயில் தேய்ச்சிருக்கேன். அது தேய்ச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ஹேர்னு பாருங்கள். பட் அதையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய ஹெர்பல் ஆயில் அந்த ஆயில் இருந்தான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க போய் காமிக்கிறேன். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறேன். ஓகே, இதுக்கு முதல்ல நமக்கு வந்துட்டு செம்பருத்தி இலை பறிக்கலாம். எங்கன்னா செம்பருத்தி இலை எங்கள் ஊரில் வந்துட்டு செடியில் நிறையவே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கலாம் வந்துட்டு கிடைக்கிற இடத்துல போய்ட்டு எடுத்து வந்துக்கோங்க. அங்கே இருக்குது பாருங்கள் செம்பருத்தி இலை. இந்த மாதிரி இருக்கிற செம்பருத்தி இலை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதுலேருந்து செம்பருத்தி பூ அண்டு இதோடைய இலை எல்லாமே எடுத்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. நீங்கள் இது வந்துட்டு பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்து காய வச்சு பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். நான் பொடியும் பண்ணி வச்சுருக்கேன். பட் இப்போதைக்கு நமக்கு தேவையான அளவுக்கு இதை பறிச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி தான் இருக்கும் இந்த பூ. இதுதான் செம்பருத்தி இலை. பறிச்சாச்சு. இப்போ நான் எனக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கருவேப்பிலை பறிக்கணும். லெட்ஸ் கோ. இது இப்படி இங்கே ஹோல்டு பண்ணிடுறேன், வந்து எடுத்துக்கலாம். ஓகே, கருவேப்பிலை போய் பறிச்சிட்டு வரலாம். எல்லாமே லைவாக காமிக்கிறதுனால நான் லைவாக தான் போய் செடியில் போய் பறிப்பேன். ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலைன்னு சொல்லிட்டு அதை ஏமாற்றக்கூடாது. ஓகே, இப்போ கருவேப்பிலை மரத்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துலேருந்து இதில் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நிறைய போடுறதும் பெட்டர் தான். ஓகே, செடியாக பறிச்சுக்கலாம். ஓகே, போதுங்க, இவ்வளோ எடுத்திருக்கேன். பட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட வந்துட்டு கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். வெந்தயம்லாம் நமக்கு நார்மலாகவே கிடைக்கும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த வெந்தயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இது போதும் நமக்கு. ஓகே, ஸோ வெந்தயம் அண்ட் செம்பருத்தி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் வாட் ஸ்குவாட், நம்ம அரைச்சி வச்சிட்டோம். அண்டு அதே மாதிரி ஃபேஷியலுக்கும் வந்துட்டு நான் பப்பாளி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டையுமே அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எப்படி ஃபேஸ் இருக்குது, அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்தமாரி நல்லா வந்துட்டு க்ரீமியாக இலையெல்லாம் இல்லாமல் நல்லா க்ரீமியாக அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். அவங்க இதை அப்ளை பண்ணலாம். ஹலோ வாட் ஸ்குவாட், எல்லாம் அப்ளை பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்தமாரி கட்டியாக தான் இருக்கணும். கட்டியாக இருந்து அதை தான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணும். தண்ணி மிக்ஸ் பண்ணதுன்னா ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கட்டியாக எல்லா ஹேருக்கும் போகும். அதனால் பட் வெயிலுக்கு அது வந்து செம்ம சில்லுன்னு இருக்கும். தேய்ச்சி நீங்கள் இதே மாதிரி அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு வீக்லி ஒன்ஸ் அண்ட் மந்த்லி வந்துட்டு ஒரு 5 டைம்ஸ் அப்ளை பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஹேர் ஃபால் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். கீழே எல்லாம் பார்த்துட்ருக்காங்க, அதனால தான் நானும் கீழே பார்த்துட்ருக்கேங்க. ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தேவையானதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ என் ஹேர் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரில. நான் வீடியோவில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும் எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. மேலே கன்றாவே கேவலமாக தான் இருக்கும். பட் ஹேர் க்ரோத் வந்துட்டு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்க. பெட்டர் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படியே செஞ்சு கொடுக்கலாம்.
ஓகே, அப்படியா? இதுக்கும் இப்படியே அப்ளை பண்ணிக்கலாங்க. செம்ம சில்லுன்னு இருக்குது, உண்மையிலே செம்ம சில்லுன்னு இருக்குங்க. உண்மையிலே செம்ம சில்லுன்னு இருக்குங்க. அதுவும் கிளைமேட்டும் வந்துட்டு செம்மையாக இருக்கா. ஓகே, இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க எங்கள் கர்நாடகாவில். இப்போ அம்மா பர்மனெண்ட்டாக வச்சு டெம்பரரி எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு இங்கே இருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா தான், நல்லாயிருக்கும். அப்ளை பண்ணியாச்சு. இதோட ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஹே வாட் இஸ் காட், நல்லா இந்தமாரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கண்டிப்பாக இந்தமாரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் 200% ஏர் ஃபால் ஸ்டாப் ஆகும். ஸோ இதுக்கு என்னென்ன இதெல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தமாதிரி நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு ½ hour 1 hourக்குள்ளே விட்டுக்கணும். செம்ம குளிர்ச்சியாக இருக்குங்க. மந்த்லி வந்துட்டு ஒரு 3 times இந்தமாரி பண்ணால் கம்ப்ளீட்டாக ஏர் ஃபால் ஸ்டாப் ஆகிடும். ஹே வாட் இஸ் காட், ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்களா? ஹேர் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு செம்மையாக இருக்குங்க. அப்படியே பஞ்சு 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 எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் செம்ம கூலிங்காகவும் இருக்குது. ஃபேஸுன்னு பார்த்தீங்களா, முன்னே விட பிரைட்டாக இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் பண்ணுங்கள். அண்டு கண்டிப்பாக இதுமாரி வந்துட்டு பாருங்கள், நானே கையில் பிடிச்சி ரஃப்பாக இழுத்தா கூட ஒரு ஏர் கூட வரல. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு ஏரை வந்துட்டு இப்படி இழுத்து பாருங்கள், கண்டிப்பாக எப்படி ஒரு 3-4 ஏர் வரும். சில பேருக்கு 10 வரும், வயிற்றுச்சில் இருப்பீங்க. அண்ட் இந்தமாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மந்த்லி ஒரு 3 times 4 times அப்ளை பண்ணதுக்கப்புறம் மந்தோட எண்டில் வந்துட்டு அந்த மந்த்லாம் கூட நெக்ஸ்ட் மந்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேரோட ஃபால் வந்துட்டு எவ்வளோ வந்து லெஸ்ஸாக வரும்னு பாருங்கள். அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பயங்கரமாகவே இருக்கும். கண்டிப்பாக இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல். எல்லாமே நான் வந்துட்டு நேச்சுரல் ப்ராடக்ட் வச்சு தான் பண்ணேன். பட் இதே மெத்தட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்மளோட ட்ராவல் வீடியோ சீக்கிரமே வருங்க. பாய், லவ் யூ.